கார்த்திகேயன். இங்கே பக்கத்துல இருந்து தான் வரேன். இப்போ ரீசெண்டாக இந்த இது ஓப்பன் பண்ணாங்க. ஒரு 160 ருபீஸ், நல்ல ஒரு குவான்டிட்டி நல்லா இருக்கு. அன்லிமிட்டட் வந்துட்டு ஒரு பிராய்லர் கோழி தான் கொடுப்பாங்க. இங்க வந்து நாட்டுக்கோழி கொடுக்குறாங்க. இது இல்லாம இங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடு, ரொம்ப மனசு திருப்தியா இருக்கு. இன்னொரு டேஸ்ட் டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஓகே, குட். இன்னும் குவான்டிட்டி நிறையவே கொடுக்குறாங்க. 2 பேருக்கு 2 புக் ஆர்டர் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஷேர் பண்ணி நல்லா இருக்கும். டேஸ்ட் பார்க்கலாம் சொல்லி பார்த்தோம். டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. குவாலிட்டி என் பேர் அபிமன்யு. நாங்கள் ஏற்கனவே வந்துருக்கோம். எல்லாம் ஃபஸ்ட் டைம் எங்கள் கடைக்கு வரோம். இங்கே வந்து 160 ருபீக்கு நாட்டுக்கோழி பிரியாணி தராங்க. அன்லிமிட்டட். நானே ஒரு 3 டைம் சாப்பிட்டேன். அது இல்லாமல் ஒயிட் ரைஸு ரசம் கொடுக்குறாங்க. நாங்கள் ஒரு 6 பேர் வந்துருக்கோம். நல்லா இருக்குது. நீங்களும் வாங்க. நாங்களாம் ஐயக்கப்பட்டிலேருந்து இங்கே வந்துருக்கோம். இங்கே எவ்வளோ பிரியாணி கடை இருக்குது, அதை விட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அங்கே டேஸ்ட் அப்படி இருக்குது. இப்போதான் ஃபஸ்ட் டைம் வேறு வந்துருக்கோம். வாங்க, நீங்களும் வாங்க. சேலம் கோபிநாத். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் எடப்பாடி தம் பிரியாணி தாங்க வந்திருக்கோம். இது சேலம் தம் பிரியாணி மட்டும் இல்லைங்க, சேலம் எடப்பாடி நாட்டுக்கோழி தம் பிரியாணி. சரிங்களா? இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் அஸ்தம்பட்டிலேருந்து கண்ணங்குறிச்சி போகிற வழியில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா SCTV பஸ் டிப்போ இருக்கும். அதுக்கு எதிர்த்தாப்பில் நேர் ஆப்போசிட்லேயே நம்ம இந்த எடப்பாடி தம் பிரியாணி இருக்குதுங்க. இதோட ஸ்பெஷல் என்னன்னா, உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி பிரியாணி வெறும் 160 ரூபாய்க்கு, அதுவும் தம் பிரியாணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டடுங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டு நீங்கள் இன்னும் வேணாலும் குஸ்கா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, உங்களுக்கு ஒயிட் ரைஸும் ரசமும் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு வெறும் 160 ரூபா தான். சரிங்க. நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்து இன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். நல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐக்கன் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி தம் பிரியாணிங்க. இதோட லொக்கேஷன் மற்றும் ஃபோன் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் இடத்துல இதேமாதிரி ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அங்கேயும் விசிட் பண்ணி கண்டிப்பாக வீடியோ பதிவு பண்ணுவோம். சரிங்களா? வாங்க, இந்த ஃபுல்லாக இன்றைக்கி எடப்பாடி தம் பிரியாணி ரெஸ்டாரண்ட் பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம எடப்பாடி தம் பிரியாணி உண்மையில் நம்ம கடையை பற்றி ஒரு 4 வார்த்தைகள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த ரெஸ்டாரண்ட் ஒரு முறையாக அதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான உங்களுக்கு பிரியாணி ரெஸ்டாரண்ட்டாக கண்டிப்பாகவே இருக்கும் இது. சரிங்களா? சரி வாங்க, நம்ம உரிமையாளர் அண்ணங்கிட்டே கேட்டு இந்த ரெஸ்டாரண்ட் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வாங்க. சொல்லுங்கள் சார். வாங்க சார். என்னோட பேர் அன்பழகன். நாங்கள் எடப்பாடிங்க. எடப்பாடியில் ஒரு 8 to 10 வருஷமாக கடை நடந்துகிட்ருக்கு. எடப்பாடி பூலாம்பட்டி ரோட்டில் ஹவுசிங் போட்டில். அங்கே பார்த்தீங்கன்னாலும் இதே நேமில் தான் இருக்கும். நான் கொடுக்குறது அன்லிமிட்டட் பிரியாணிங்க சார். ஒரு பிளேட்டுக்கு ஒரு பிரியாணி அன்லிமிட்டட். பிரியாணி வாங்கிட்டு ஃபர்தர் எம்டி வாங்கிக்கலாம். ஃபைனல் ஒயிட் ரைஸு ரசம் வாங்கிக்கலாம். எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். 160 ரூபா தாங்க. ஆமாங்க. எம்டி பிரியாணி குஸ்கா வாங்கிட்டீங்கன்னா 130 ரூபா. அது நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ் ரசம் சாப்பிட்டுக்கலாம் ஃபைனல். ஆமாங்க சார், நாட்டுக்கோழி பிரியாணி தான். அன்லிமிட்டட் தான் சார். சார் நாங்கள் காலையிலலாம் ஸ்டார்ட் பண்ணி எடுத்து வெளியே வைக்கிறது 12 மணி ஆகிடும் சார். 12 to நைட்டு 10 மணி வரைக்கும் கொடுக்குறோம். சுட சொல்லுங்க. ஒரு டைம் போட்டு வச்சு எல்லாத்துக்கும் தரதில்ல சார். ஒரு நாளைக்கு 4 டைம் 5 டைம் போடுவேன். ஒரு பேட்ச் எடுத்துனா 1 மணி நேரம் தான் வரும். செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா கூட சுட சுட ஆய்வாக எடுத்து கொடுப்பாங்க. வர கஸ்டமருக்கு நல்லா தெரியும். எதுங்க ஈவினிங் டைம்? காலையில் 12 மணில இருந்தாங்க. ரைஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், எக் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் இருக்கும். பள்ளிப்பாளையம் நாட்டுக்கோழி, கார்லி சிக்கன், பெப்பர் சிக்கன், மஞ்சூரியன், லெக் பீஸ், சில்லி 65 இதெல்லாமே இருக்குங்க. அதெல்லாம் பிரியாணி சைடிஷ் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்புறம் லெக் பீஸுங்க, ஒரு பீஸ் 60 ரூபாங்க. லாலிபாப் ஒரு பீஸ் 30 ரூபாங்க. சில்லி 65 100 கிராம் 50 ரூபாங்க. 1/4 கிலோ 120 ரூபாங்க. சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ் எல்லாம் 100 ரூபாங்க. எக் ரைஸ் 80 ரூபா. சாரி, எக் ரைஸ் 90 ரூபா,
வெஜ் ரைஸ் தான் 80 ரூபாங்க. சிக்கன் ரைஸ் 100 ரூபாங்க, சிக்கன் நூடுல்ஸ் 100 ரூபா, எக் ரைஸ் எக் நூடுல்ஸ் 90 ரூபாங்க, வெஜ் ரைஸ் வெஜ் நூடுல்ஸ் 80 ரூபாங்க. அதே மாதிரிங்க சார், மதியான நேரம் 2 மணிக்கெல்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். கஸ்டமர் பொறுமையாக வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்க. எந்த கடையில் பார்த்தீங்கன்னாலும் இல்லைன்னா அடுத்து போயிடுவாங்க. என்கிட்ட 1 மணி நேரம் வெயிட் பண்ணி கூட சாப்பிடுவாங்க. காரணம் என்னங்க, ஒரே பேச்சில் எடுத்தோம் 50 கிலோ 60 கிலோ போட்டுருவேன். சுட சுட கொடுங்க, கொஞ்சம் முன்ன பண்ணி இருக்கும், வெயிட் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஸோ அதே இல்லாமல் ஸ்விக்கி டொமோட்டோவில் எங்களுக்கு ஆன்லைன் இது இருக்குங்க சார். நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நைட்டு 10 மணிக்கு கூட டெலிவரி கொடுப்பாங்க சார். இதெல்லாம் சர்வீஸை நாங்களே பார்க்குறதுனால கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை நல்லா இருக்காங்க சார். என்னால் கொடுக்க முடியல கஸ்டமருக்கு, வெயிட் பண்ணி கொடுக்குறவங்களான்னு ஒரு பெரிய இதாக இருக்குது. இருந்தாலும் பொறுமையாக சாப்பிட்டு போகிறாங்க சார். எல்லா நாளுமே உண்டுங்க சார், லீவே கிடையாதுங்க சார். லீவே கிடையாதுங்க சார். கண்டிப்பாக செய்கிறேன் சார். அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆர்டரு காலேஜ் ஆர்டர்லாம் கொடுத்தாங்க சார். அவங்க பாத்திரம் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நான் ஆர்டர் செஞ்சு கையில் எடுத்து கொடுத்துருவேன். போய் சர்வீஸ் அவங்க பார்த்துக்கலாம். 1 கிலோ கேட்டிங்கன்னா கூட ஆர்டர் செஞ்சு தரேங்க சார். 100 கிலோ கேட்டாலும் செஞ்சு தரேன். அதே மாதிரிங்க சார், நியூ கஸ்டமர்ஸ் எல்லாம் சேலத்தில் வெளி உலகத்தில் எல்லா இடத்துலையும் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. நம்ம கடைக்கு வாங்க, ஒரு டைம் விசிட் பண்ணுங்க, சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் டைம் வாங்க. என்னங்க, அதனால ஏதோ இப்படி சொல்ல நினைச்சுக்காதீங்க. ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி சாப்பிட்டு போங்க. வணக்கம், சதீஷ்குமார். நான் ஃபஸ்ட் டைம் வரேன். நான் இதுக்கு முன்னாடி ரிவைவ் பார்த்துட்டு தான் நீங்கள் வரேன். நான் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு, குவான்டிட்டி அன்லிமிட்டடு, ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. கொடுக்குற காசுக்கு திருப்தியாக இருக்குது. சிக்கன் பிரியாணி, குஸ்கா, சிக்கன் 65. தேங்க்யூ. என் பேர் லாவண்யா. ஸோ இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மாமா தான் சொன்னார், தங்கச்சியோட ஹஸ்பண்ட் தான் சொன்னார். மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ரேட்டில் வந்துட்டு ஒரு பிராய்லர் கோழி தான் கொடுப்பாங்க. இங்கே வந்து நாட்டுக்கோழி கொடுக்குறாங்க. இது இல்லாமல் இங்கே சாப்பிட்டீங்கன்னா உனக்கு அன்லிமிட்டடு. அதே மாதிரி லாஸ்ட்டாக சாப்பாடும் ரைஸும் கொடுக்குறாங்க. ஒயிட் ரைஸ் ப்ளஸ் ரசம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது. இன்னொரு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதாவது 160 ரூபாய்க்கு டேஸ்ட் கம்மியாயிடுமோ அப்படின்ற பயம்லாம் தேவையில்லை. 120 ரூபாய்க்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. அட் த சேம் டைம் நம்ம சிக்கன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த நாட்டுக்கோழி சிக்கன் தான் சாப்பிடணுவாங்க. ஸோ அதனால பயம் இல்லாமல் நாட்டுக்கோழி சிக்கன் சாப்பிடலாம். ஸோ அதில் வந்து இந்த கடை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு, நல்லாவும் இருக்கு. நாங்கள் சாப்பிட்ருக்கோம். எங்களோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து டக்குன்னு ஒரு கடைக்கு போக மாட்டோம். ஸோ நல்லா இருக்குனால இந்த கடைக்கு வந்துருக்கு, நல்லா இருக்கு கடை. நான் இது வந்து 3ஆவது டைம் வரேன். ஆமாம், நான் இருக்கிறது கன்னியாகுமரி. பட் ஆனால் நான் வரும்போதெல்லாம் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போவோம். பிரியாணி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் லாஸ்ட் டைம் சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா பீசஸ்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணி அன்லிமிட்டடுங்கிற காம்போ ஆஃபர்னால நிறைய பேர் வரலாம். ஸோ டேஸ்ட் நல்லா இருக்குது. மற்றபடி வேறு டேஸ்ட் எதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா நானும் பாருங்க ஒரு பிரியாணி வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பிரியாணி வாங்கி 3 பிளேட்டாக ஷேர் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு டீமாக வந்தோம். ஸோ வந்து இதை வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் வாங்க எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? சிக்கன் பிரியாணி தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் இன்னும் சொல்லியிருக்கோம் வரும். டேஸ்ட் நல்லா உண்மையிலாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக சூப்பராக இருக்குதுங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறோம். சரிங்களா? டேஸ்ட் சூப்பராக இருக்குது. பீஸ் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கனு, சில்லி சிக்கன் எல்லாமே வருது. எல்லாமே சாப்பிட போகிறோம், எல்லாமே டேஸ்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எக் ரைஸு, அப்புறம் லாலிபப், இப்போ இதெல்லாமே சாப்பிட்டு நாங்கள் ரிவ்யூ சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கனு, இது சில்லி சிக்கனு, இது பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரி, இது பார்த்தீங்கன்னா லெக் பீஸு, இது எக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ லெக் பீஸ் தான் சாப்பிட போகிறோம். நல்லா பார்த்து மொறு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா எக் ரைஸை வந்து நமக்கு ஷேர் பண்ணுறாரு. ஓகே, எல்லாமே எல்லா வெரைட்டியும் போட்டாச்சு. எல்லாமே டேஸ்ட்டாக, எல்லாம் ஓன் பீஸ் சாப்பிட்டு பார்த்தேன். எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. சரிங்களா? நீங்களும் கண்டிப்பாக இங்கே நம்ம சேலம் எடப்பாடி தம் பிரியாணிக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருக்குது எல்லாமே. சரிங்களா? தேங்க்யூ.